ஏகவஸ்திர விருகாஷ்டாஸ்மி துக்கிதா குரு சம்சதி. குரு சபையில ஏகவஸ்திரம் தரிச்சுண்டு வீட்டுக்கு விலக்காக இருந்த 3 நாட்கள்ல என் கூந்தலை பிடிச்சு நடுசபையில ரத்தம் தோய தோய இழுத்து வந்து வஸ்திராபகரணம் பண்ண சம்பவம் நடந்தது கிருஷ்ணா. எப்பொழுதுமே நான் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவள். சதுர்பிஹி காரணை கிருஷ்ண, 4 காரணங்கள். துவயா ரக்ஷ்யாஸ்மி நித்யஷஹ. சம்பந்தாத், நம்ம 2 பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். திரௌபதிக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? கிருஷ்ணருடைய சொந்த அத்தை பிள்ளை தான் அர்ஜுனன், கரெக்டா? அத்தை பிள்ளை அத்தான்னு பேர், அத்தானுடைய ஒய்ஃப். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்னால நம்ம எடுத்தோம். நிறைய பேர் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா, சார் இவ தான் என் ஃப்ரெண்டு சுமதி, நாங்கள் 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ், ஆனால் அதை விட நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவள் என்ன சொல்கிறா? ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுங்கிறா இல்லையா? அதனால் ரிலேட்டிவ்ஸ் ஆனால் வி ஆர் கிரேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சொல்கிறா சம்பந்தாத், நம்ம 2 பேரும் ரிலேட்டட். கௌரவாத், உனக்கு என் மேலே அபிமானம் இருக்குது, எனக்கு உன் மேலே அபிமானம் இருக்குது. சக்யாத், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பிரபுத்வை நைவ கேசவ, எனக்கு நீ தான் சுவாமி எல்லாம், கடவுளே, யூ ஆர் மை காட். 4 காரணங்களில் ஒரு காரணத்தால் கூட நீ என்னை வந்து ரட்சிக்கலையே கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணர் கண்ணடிச்சார். என்ன, வாட் ஆர் யூ டெல்லிங் திரௌபதி? வேர் டிட் யூ கெட் த சாரி ஃப்ரம்? யார் உனக்கு சாரி கொடுத்தா? அப்போ திரௌபதி புரிஞ்சுட்டா. அப்போ மாற்றினுட்டா அடுத்த லைன். அவள் என்ன சொன்னா? ஒத்தரனை ரட்சிக்கல கிருஷ்ணா ஒன்னை தவிர அப்படின்னு மாற்றினுட்டா. அதுதான் சமய நிக்கி தகுமாட்டலாடனே. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சி ஐ குட் ஹவ் பர்சனலி கம் திரௌபதி, பட் தேர் வாஸ் அ பிக் ப்ராப்ளம். ஷல்வன்கிறவன் வந்து துவாரகையை முற்றுகையிட்டு விட்டான். ஒரே தாக்குதல் தான். வர்ஜயித்மா ஸ்மசானானி, எல்லா வீட்டையும் ஆக்கிரமிச்சுட்டான் ஷல்வன். நான் இல்லாத சமயத்தில் எந்தெந்த இடத்த விட்டு வச்சான் தெரியுமோ? தேவதாயதனானி ச ஸ்மசானானி, கிரிமேஷன் கிரவுண்டை விட்டு வச்சான், கோவிலை விட்டு வச்சான், வல்மீகாம்ச்சைத விரக்ஷாம்ச்ச, வல்மீகங்கள், வல்மீகம்னா கரையான் புற்று, அதை விட்டு வச்சான். தன்னிவிஷ்டம் அபூத்பலம், அதனால அவனுடைய ஆக்கிரமிப்பு வந்ததனால் துவாரகையை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ராஜாவா இருக்கின்றபடியால் நான் போயிட்டேன் திரௌபதி, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே மார்க்கண்டேயர் வர்றார். இது யார் மார்க்கண்டேயர் அப்படின்னா 2 சரித்திரங்கள் சொல்றா. இது ஒரு விதமாக பார்த்தா சைவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய சிவபாதர் இருந்தார். அவருக்கு புத்திரனாக பிறந்தவருக்கு மார்க்கண்டேயன்னு பேர். அந்த மார்க்கண்டேயனுக்கு ஒரு வரம் என்னன்னா, நல்ல ஞானம் இருக்கும், ஆனால் அவருக்கு மரணம் 16 வயசுலேயே ஆகிடும். அப்போ தான் அந்த பிள்ளை போய் சிவபெருமானை அணைத்து கொண்டது. அனைத்த சிவபெருமான் மீதும் அந்த பிள்ளை மார்க்கண்டேயன் மீதும் தன்னுடைய பாசக்கயிறை இட்டான் யமன். அப்போ சிவன் வந்து அந்த லிங்கத்திலிருந்து தோன்றி யமனுக்கும் யமனாயிருந்தார். காலனை வென்ற காலாந்தகன் என்கின்ற பெயரோடு, அமிர்த கடேஸ்வரர் என்கின்ற பெயரோடு திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் நடந்ததாக சைவ புராணம் சொல்கிறது. வைஷ்ணவ புராணத்தில் என்ன சொல்லுவார்னா, இந்த மார்க்கண்டேயர் பிற்காலத்தில் ஏன்னா என்றும் 16ன்னு ஒரு வரம் கிடச்சிடுது மார்க்கண்டேயருக்கு. என்றைக்குமே 16 இயர்ஸ், சிந்தூர பூவே அவர் பாடிட்டு இருக்கலாம் எப்போ பார்த்தாலும். அப்பேற்பட்ட மார்க்கண்டேயர் ஸ்டைலாக இருக்கும்போது அவர் பார்த்தார், எப்போ பார்த்தாலும் பூமியில் இருக்கணும்னாலும் கஷ்டம் இல்லையா, சீக்கிரம் போயிட்டாலும் கஷ்டம், இருந்துகிட்டே இருக்கணும்னாலும் கஷ்டம். அவர் சிவன்கிட்ட போய் கேட்டார், சுவாமி கொஞ்சம் எனக்கு கொடுத்த வரத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிடுங்களேன், மோட்சத்தை கொடுத்துருங்கோ. அப்போ சிவன் சொல்லிட்டார், இந்த டிபார்ட்மெண்ட்டே வேறு, நீ உன் ஃபைலை தூக்கிட்டு வேறு, மோட்சமிச்சேத் ஜனார்தனார் நேர போனார். அப்போ தான் அவர் வந்து துளசி வனத்துக்கு வந்தார். துளசி வனம்ங்கிறது தான் மருவி விண்ணகரம்னு ஆயிடுது. திருவிண்ணகரம்ங்கிறது தான் உப்பிலியப்பன் கோவில். அங்கே வந்தார். அங்கே பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது தான் பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து பூமா அப்படிங்கிற பேரில் பிறந்து அவர் வந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒப்பில்லா அப்பன் ஒப்பிலியப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். பண்ணி கொடுத்துட்டு இப்போ டியூட்டிஸ் எல்லாம் எடுத்து நேர பதரிகாசிரமங்கிற பத்ரிநாத்துக்கு போகிறார். அங்கே தான் தவம் இருந்து பெருமாள் வந்து வட்டபத்திரசாயியாய் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது பாகவதத்தில் வருதா, பின்னாடி நமக்கு மகாபாரதத்துலேயும் வருது. அந்த மார்க்கண்டேயர் தான் இப்போ பார்க்க வரார் நம்ம
யுதிஷ்டிரனை. அப்போ மார்க்கண்டேயர் வந்து சொல்கிறார், அப்பா நீ படுற கஷ்டத்தை பார்த்தா அன்னைக்கு தசரதன் பிள்ளை ராமர் பட்ட கஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. தவாபதம் த்வத்ய சமீக்ஷ ராமம் சத்யவ்ரதம் தாசரதிம் ஸ்மராமி சஹஸ்ரநேத்ர பிரதிமோ மகாத்மா யமஸ்ய நேதா நமுஷேஷ்ச ஹந்தா பிதுர்நிதேஷாதனகஸ்வதர்மம் வாசம் வனே தாசரதிஷ்சகார அப்படின்னார். இது ஒரு பக்கம். மார்க்கண்டேயர் வந்து எப்போவுமே நம்ம மாத்தில் கரண்ட் இல்லைன்னா நமக்கு துக்கம் வருமா சந்தோஷம் வருமா? நம்ம மாத்தில் கரண்ட் இல்லை என்ன வரும்? என்ன வரும்? சுகமாக இருக்குங்கிறார். நீங்கள் என்ன சொல்ல? அதான் பாருங்க, எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்னா, நம்மாத்தில் கரண்ட்டு இல்லைன்னா துக்கமோ சுகமோ நம்மாத்தில் இருக்கா இல்லைங்கிறத பொறுத்து வராது. எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் பக்கத்தாத்ததை வச்சு தான் வரும். அது மனிதனுடைய இயல்பு தானே. எப்போவுமே இப்போ நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் உபன்யாசத்துக்கு வந்துடுறேன், 5 நாளும் நீங்கள் வந்துடுவேன், எல்லாரும் வந்துடுவேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். 5 நாள் ஆனோன்னா 6வது நாள் எங்கேயோ போயிட்டுருக்கேன், ட்ரிஷூரில் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரார். அப்போது அவர்கிட்ட நீங்கள் கேட்குறேன், 26 to 30 உங்களை பார்க்கவே இல்லையே, ஏன்னா உங்களுக்கு மனசளவு கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுது. அந்த 5 நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவர் படலையேங்கிற ஒரு கஷ்டம், அதனால் உங்களை 26லேருந்து 30 பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறேன். இப்போ அவர் மட்டும் அப்பா நான் இல்லை ஒரே காரியமாக இருந்ததுன்னு சொல்லிட்டான்னா ஒரு சின்ன புறாம வருமா வராது, ஐயோ இவர் தப்பிச்சு விட்டார் அப்படின்னு. அப்போ இப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 26 to 30 வரலை, ஆனால் 21லேருந்து 25 வந்துவிட்டேன். 5 நாள் நடந்தது இல்லையா உபன்யாசங்க? 21லேருந்து 25 வந்துவிட்டேன்னு சொன்னான். அப்போ 5 நாள் வந்துவிட்டேன் இல்லையா அப்படின்னு தேவை. அதே மாதிரி யுதிஷ்டிரன் கஷ்டப்படும் போது மார்க்கண்டேயர் வந்து என்ன சொல்கிறார், கவலைப்படாதப்பா, உன்னை விட தர்மத்தை பரிபாலனம் பண்ணி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தின்னு இருந்த தசரதரின் பிள்ளை ராமரும் இதை விட ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் யுதிஷ்டிரனுக்கு என்ன தோணும்? அப்பாடி நம்மளை விட ஒருத்தர் இருந்தார், வி ஆர் சேலிங் ஆன் த சேம் போட்டுங்கிறவங்க யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு தோணும். பிதுர்நிதேஷதனகஸ்வதர்மம் வாசம் வனே தாசரதிஷ்சகார அப்படின்னார். அப்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கா, ஒரு சின்ன குடிசை, எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கா. இப்போ திரௌபதி இருக்கா, பஞ்சபாண்டவாள் இருக்கா, அவள்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திரௌபதி சொல்கிறா, எங்கள் அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார், அதை சொல்லட்டுமான்னு கேட்டான். எப்போவுமே இந்த மாதிரி கதை சொல்லட்டுமான்னு கேட்டால் ஒரு தகராறு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன தெரியுமோ, சீதை ஒரு கதை சொல்கிறான், சீதையின் குட்டி கதைகள். சிவசங்கர் இது தான் நம்ம படிக்கணுங்கிறதுல சீதையும் குட்டி கதை எழுதுவோம். என்ன எழுதியிருக்கான்னா, சீதை இது ராமாயணத்தில் வரும். ராமர் காட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கார். ஓகே சீதா டேக் கேர், 14 years நான் போயிட்டு வந்துடுறேம்மா. 14 வருஷமா என்ன விட்டுட்டா சுவாமி, நான் என்ன பண்ணுவேன் அயோத்தியாவில், வாணி ராணி பாது. அதுதான் 14 வருஷம் ஓடிண்டே இருக்கேன், பாடு. சீதை இல்லை நான் வருவேன், நான் காட்டுக்கு வரணும்னு தீர்மானம் ஆயிடுத்துன்னா சீதை. எப்படிம்மா? நான் எங்கள் அப்பாத்தில் இருக்கும்போது ஒரு கதை கேட்டிருக்கேன் ராமன். என்ன கதை சொல்லு? ஏன்னா சீதைக்கு கல்யாணம் ஆகுது வயசு 6க்குள்ளே எவ்வளோ கதை கேட்டிருக்கா பாருங்க அவள். அப்போது சொல்கிறேன், எங்கள் ஆத்துக்கு ஒரு ஜோசியர் வருவார், அவர் என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார், உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு, நிறைய வருஷம் காட்டில் இருப்பான்னுட்டா. அதனால் ராமா அன்றைக்கே நான் வந்து க்ளீனாக பேக் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் என்னோட பொட்டி மேலே பாரு, அந்த காலத்தில் யூஎஸ்க்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னா பொட்டிக்கு மேலே அட்ரெஸ்ஸு பேரெல்லாம் எழுதுவா. சீதாராம், தண்டகாரண்யம் மெயின் ரோட், தண்டகாரண்யம் கிராஸ் ஸ்ட்ரீட், தண்டகாரண்யம் போட்டு வச்சுருக்கேன் பாரு. அதே மாதிரி இங்கே திரௌபதி ஒரு கதை சொல்கிறான். எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லியிருக்கா, சொல்லட்டுமான்னு கேட்டால். என்ன கதைன்னா, பலிக்கும் தாத்தாவுக்கும் நடந்த சம்பாதம். பலியோட தாத்தா யார்? வெரி குட், பிரஹ்லாதன் இல்லையா? பலிக்கும் பிரஹ்லாதனுக்கும் ஒரு சம்பாதம் நடந்திருக்கு, தாத்தாவுக்கும் பேரனுக்கும். இதில் என்ன பியூட்டின்னா, அந்த குலத்தில் இவா 2 பேர் தான் விஷ்ணு பக்தாள். பிரஹ்லாதனும் விஷ்ணு பக்தன், பலியும் விஷ்ணு பக்தன். அதனால சக்ரேன சம்பதி எதிர் மகாத்மா சுக்ரேன ஜீவித தனு நது வர்த்திதோஷ்மா அப்படின்னு பட்டதிரியில் நாராயணத்தில் எடுக்கிறார். என்னென்னா, பெருமாள் வந்து பிரஹ்லாதனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். என்னென்னா, என்னுடைய சக்கராயுதம் உன்னுடைய பரம்பரையை எதுவும் பண்ணாதுன்னு விட்டார். அதனால் சுக்ராச்சாரியர் தான் பலிய சஞ்சீவனி மந்திரம் கொடுத்து மீட்டார். சக்ரேன இந்திரனுடைய சொத்தை அபகரித்தவன்.
சுக்ராச்சாரியரால் மீட்கப்பட்டவன் இப்போது இருக்கின்றான் பட்டத்திரியில் எடுத்தார். இந்த இடத்த பலிக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு சம்பாதம் நடந்ததுன்னு திரௌபதி என்னன்னு கேட்டால் பலி சொல்றாராம், மண்ணு சுட்டா வாழ்க்கை நன்னாகுமா? இப்போ நம்ம யாரோ நம்ம கிட்ட தப்பு பண்ணியிருக்கா, அவளை மண்ணு சுட்டா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் பெட்டர் ஆகுமா? க்ஷமா ஸ்விச்ரேயசீதத உதாஹோ தேஜ இத்யுத. அப்போ பிரகலாதன் தாத்தா சொல்றார் பேரனுக்கு, யாராவது ஒருத்தர் தெரியாம தப்பு பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் கேட்பா, இது என்னென்னா எப்போ பார்த்தாலும் வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். வெஜிடேரியன்ஸில் என்ன நம்புவான்னா, ஹிந்துயிசம் வந்து வெறும் வெஜிடேரியனாக இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கும்பா. நான் வெஜிடேரியன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் பிராமணர்கள் ஆதிக்கம் அப்படி. ஒன்றே ஒன்று நான் எல்லா உபன்யாசத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஹிந்துயிசம் டசன்ட் மேக் வெஜிடேரியனிசம் மேண்டேட்டரி. எல்லோரும் உட்காந்து சாத்வீக தெளிக தான் சாப்பிடணும்னு ஹிந்துயிசம் சொல்லலை, சனாதன தர்மம் சொல்லலை. பட் வெஜிடேரியனிசம் இஸ் ப்ரிஃபர்ட். There is a difference between mandatory and preferred. சில வர்ணங்கள் மாம்சம் சாப்பிடக்கூடாது, சில வர்ணங்கள் சாப்பிடலாம். சாப்பிடலாம்ங்கிறதுக்கும் சாப்பிடணும்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கரெக்டா? அதுலேயே சில மிருகங்களுடைய மாம்சத்தை சில விதத்தில் பக்குவப்படுத்தி தளிக பண்ணி சில நாட்கள் சாப்பிட்டால் அந்த வர்ணங்கள் அவளுடைய சத்வகுணத்துக்கு குறைவு ஏற்படாது. 5 நகங்களோடு கூடிய 5 மிருகங்கள், பஞ்ச பஞ்ச நகாஹா பக்ஷ்யா அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. 5 மிருகங்கள், அதுக்கு 10 நகம் இருக்கணும். அந்த 5 மிருகங்கள் லிஸ்ட்டில் பார்க்குப்பைன்னு ஒன்று உண்டு, முள்ள முன்றி சாப்பிட்லாங்கிறான். சில வர்ணங்கள் முள்ள முன்றி குத்துமேனா அந்த குவில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். அந்த குவில்ல எதுக்கு யூஸ் பண்ணுவா தெரியுமோ? சீமந்தோன் நயனத்தில் பார்க்குப்பையனோட முள்ளை யூஸ் பண்ணுவாள். அதெல்லாம் சாப்பிட்லாங்கிற சுவாமி. பாக்கி மிருகங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்னா அதெல்லாம் இப்போ எங்கள் கான்டெக்ட்லேயே வராது, இருக்கிற விஷயத்தை சொன்னால் பல பேர் சார் எதோ சொன்னேன் அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு போடுங்களேன். லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் அதிலேயே ராமாயணத்தில் போய் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா, வெஜிடேரியனிசம் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் மோஸ்ட் பீப்புள், மேண்டேட்டரி ஃபார் சர்டன் வர்ணாஸ், அவ்வளோதான். இப்போ இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்னு சண்டை நடக்கும்னா நான் வெஜிடேரியன் சொல்லுவார். நீங்கள்லாம் ரோட்டில் நடக்கும்போது எறும்பு மேலெல்லாம் காலை மிதிக்கிறது இல்லையா? நம்ம வந்து ரோடில் போகும்போது ஓ அங்கே எறும்பு உள்ளது உன்னை மிதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டா மிதிக்கிறோம். அப்படி நடந்து போகும்போது எறும்பு மாட்டின்னு விடுறது, அவ்வளோதான். அப்போ இது அறியாமல் செய்த பாவங்கள் இல்லையா? அப்போ சொல்றார் பிரகலாதன், அஜானதா, அஜானதான தெரியாமல், அஜானதா பவேத் கஷ்சித் அபராத கிருதோ யதி க்ஷந்தவ்யமேவ தஸ்யாஹு சுபரீக்ஷ பரீட்சையா. யாரா தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுடணும். பல பேர் சொல்லுவா, சுவாமி உங்கள் காலை வந்து இப்போ ஒரு பஸ்லெல்லாம் நம்ம போகிறோம்னு வச்சுங்க, யாரோ ஒருத்தர் நல்லா காலை அழுத்தி மிதிச்சு தள்ளிடுவார். அப்புறம் சட்டுன்னு பார்த்துட்டு, சாரி சார், பை மிஸ்டேக் இட் ஹேப்பன், ஐ வெரி சாரி. நம்ம பரவாயில்ல, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னொரு தடவை மிதின்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா யாரா தெரியாமல் தப்பு பண்ணிட்டான்னா நம்ம மன்னிச்சுடுறோம், அதை சொல்கிறார். ஆனால் அடுத்தது சொல்கிறார், அதான் திரௌபதி பாயிண்ட்டுக்கு வரா பாருங்க. சர்வஸ்யைகோபராதஸ்தே க்ஷந்தவ்யஹ பிராணினோ பவேத் த்விதீயே சதி வத்யஸ்து ஸ்வல்பே அப்யபகிருதோ பவேத். அப்பா ரெண்டாவது தடவை அதே தப்பை பண்ணிட்டான்னா அவனை மன்னிக்கூடாது. பாருங்க, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறா திரௌபதி. பாட்டான் கோட்டில் நம்மளை வந்து அடிக்கும்போது நம்ம ரிட்டாலியேட்டே பண்ணல, மன்னிச்சிட்டோம். உரியில் பண்ணும்போது தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். ரெண்டாவது தடவை மகாபாரதத்தை தான் கடைப்பிடிக்கிறோம் பாருங்க. கரெக்டாக யாரோ மகாபாரதத்தை படித்தவர் அங்கே இருக்கார். அதனால் த்விதீயே சதி. அப்போ யுதிஷ்டனுக்கு புரிஞ்சு கொடுத்து. யுதிஷ்டன் அதாவது இங்கிதஞாம்பா, இங்கிதம்னா சர்காஸ்டிக்காக சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கெலாம் நமக்கு இந்தியன்ஸ்க்கெலாம் நமக்கு ரொம்ப சாமர்த்தியம் தெரியுமா? ஏன்னா வி ஆர் ஆல் அ வெரி லாங் சிவிலைசேஷன் பாருங்கள். அதனால் நமக்கு பேச்சிலேயே அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். இப்போ யாரோ நம்மளை நம்ம யாரையோ கூப்பிட்ருக்கோம் ஆற்றுக்கு, எவ்வளவோ தடவை கூப்பிட்ருக்கோம், வரதே இல்லைவா. அவளை ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்க்குறோம், நமஸ்காரம் நமஸ்காரம், அடிக்கடி ஆற்றுக்கு வரையலே
அப்போ அவள் புரிஞ்சுப்பா இல்லையா? இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் அப்படியே ஊறி இருக்கு நமக்கு அந்த பேச்சே. காஞ்சிபுரத்து உபச்சாரம்னு கேள்விப்பட்டிருக்கேடா? கேள்விப்பட்டிருக்கேடா இல்லையா? காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில், யாராவது காஞ்சிபுரத்துக்காராக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாலும் ஒரு தராத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆற்றுல இருக்க சொல்வார், சுவாமி அடியே உள்ளே வாங்க உட்காரும். நம்ம ஆற்றுலலாம் நீங்கள் சாப்பிடுவேளா? எவ்வளோ பேர்பட்ட ஆச்சாரசீலர், கிணத்து ஜலந்தான், நடவாப்பி, வெள்ளி கூஜா எல்லாம் பேர்பட்ட தேவல் போய் நம்ம ஆற்றுல போய் சாப்பிட்டு கஷ்டம்தான். அதுக்கு அதை அவரை விட சாமர்த்தியம். இங்கே சாப்பிட மாட்டேன், உங்கள் ஆற்றுல மட்டும் சாப்பிடுவேன். அது இதுக்கு காஞ்சிபுரத்து உபச்சாரம்னு பேர். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? திரௌபதி சொன்னது யுதிஷ்டிரன் புரிஞ்சுட்டார். அர்த்தம் என்னன்னா, நீ போய் துரியோதனனை மன்னிச்சு விடுறியே. அதுக்கு அவர் சொல்றார், குரோதமூலோ விநாசோஹி. அவர் ஸ்டாண்டர்டாக ஒரு டைலாக் வச்சிருப்பார். யுதிஷ்டிரனுக்கு ஸ்டாண்டர்ட் டைலாக், மன்னிப்பது தான் தர்மம், மன்னிப்பது தான் நம் கடமை, மன்னிப்பது தான் உயர்ந்தது. அதுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்கா. இந்த பீமன், ஐயோ இவர் போய் நம்ம அண்ணாவா பிறந்தாரே, ஏதாவது இவரை பண்ணணும் போல இருக்குது. அப்பப்போ அர்ஜுனன் கிள்ளுவர், பி கேர்ஃபுல், வியாசர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கார், நீ இப்படிலாம் பேசினாலும் துஷ்யன் நாளைக்கு உபன்யாசத்தை சொல்லிவிடுவார். நம்மளாம் நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு நம்மளாம் பாடுவோம். தத் கதம் மாத்ருஷ க்ரோதம் உத்ஸ்ருஜே லோகநாசனம் க்ஷமா தர்ம க்ஷமா யஜ்ஞா க்ஷமா வேதா க்ஷமா ஸ்ருதம் ச ஏதவேவம் ஜானாதி ச சர்வம் க்ஷந்துமர்ஹதி பிராயஷ்சித்தம் ந தஸ்ய அஸ்தி யோ தர்மம் அபிஷங்கதே. என்ன சொல்றார் யுதிஷ்டிரன்? சாஸ்திரம் சொல்றது மன்னிக்கிறது தான் தர்மம்னு எடுத்து சாஸ்திரம். சாஸ்திரத்தை எவனாவது பழிச்சா அவனுக்கு மோட்சமே கிடையாது. தியாயான் சக்ருபண பாபோ ந லோகான் பிரதிபத்யதே ஈஸ்வரம் சாபி பூதானாம் தாதாரம் மாச்ச வைக்ஷிப க்ஷிஸ்வைனம் நமஸ்வைனம் மாதே பூத் புத்திரீத்ரிஷி. அப்போ பீமன் சொன்னார், அண்ணா நீ சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு வச்ச ராஜ்யத்தை அவன் எடுத்துன்னு போயிட்டான். எவன் எடுத்துன்னு போயிட்டான்? ஒரு குள்ள நரி எடுத்துன்னு போயிடுத்து. கலிங்கஸ்ய வாக்கியம்பா, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், போன வருஷம் வரும்போது சொல்லியிருக்கேன். கலிங்கஸ்ய வாக்கியம், அவனுக்கு கணிகன்னு பேர், அவன் கலிங்க தேசத்தை சேர்ந்ததுனால கலிங்கன்பா. கணிகஸ்ய வாக்கியம், கணிகன்னு பேர். அவன் ஒரு கதை சொல்லுவான் திருத்தராஷ்டிரனுக்கு, பியூட்டிஃபுல் கதை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 5 மிருகங்களை வச்சு ஒரு கதை சொல்லுவான். பஞ்சதந்திராக்கெலாம் இதுதான் அடிப்படை. அதுக்கு உள்ள நான் போல, அது போன வருஷமே சொல்லியிருக்கேன். இந்த இடத்த சொல்கிறார், கோமாயுனேவ சிம்ஹானாம், சிம்ஹம் போல இருக்கக்கூடிய அண்ணா உனக்கு வச்ச ராஜ்யத்தை குள்ள நரியான துரியோதனனுக்கு கொடுத்துட்டாரே. துர்பலேன பலியசாம் ஆமிஷம் விகசாஷேன தத்வத ராஜ்யம் ஹீனோ ஹிருதம். அப்பதான் ஒரு ஸ்பை வரும். திருத்தராஷ்டிரன் என்ன பண்ணியிருக்க, யுதிஷ்டிரன் என்ன பண்ணியிருக்கார், அவர் ஒரு ஸ்பை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். நாட்டில் நடப்பெல்லாம் எப்படி இருக்கு, ஏன்னா இவர் நாட்டை விட்டுட்டு வந்திருக்காரு இல்லையா. அப்பதான் கிராதார்ஜுனியம்னு ஒரு கிரந்தத்துக்குள்ள நான் பிரவேசம் பண்ண போறேன். அது பாரவின்னு ஒரு கவி கொடுத்தது. ஸ்ரீயக்குருணாமதிபஸ்ய பாலினீம் பிரஜா சுகாமாம் யமயுங்த வேதிதும் சவர்ணலிங்கி விதித சமாயயோ யுதிஷ்டிரம் துவைதவனே வரேச்சரா. அந்த ஸ்பை, அந்த அவன் யுதிஷ்டிரனை பார்த்து பேசுகிறான், சொல்கிறான், ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். என்னன்னு கேட்டார் யுதிஷ்டிரன். நீ கிளம்பின உடனே துரியோதனன் இஸ் ஆக்சுவலி அட்மினிஸ்டரிங் த கிங்டம் வெரி வெல். ஒன்னே ஒன்று, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணன் ரொம்ப திறமைசாலி. ராவணன் மல்டி டேலண்டட் தெரியுமோ, சிவபெருமானுடைய பக்தன், கைலாசத்தை தூக்கின பெரும் வீரன், வேதம் கற்றவன், வீணைய வாசிக்க தெரிஞ்சவன், மிருதங்கத்தில் அவ்வளவு ஞானம், வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவன் குட் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறத நான் சொல்ல வேண்டாம். சுந்தரகாண்டத்தினுடைய பிரதமத்தில் ஹனுமான் லங்கையினுடைய அமைப்பை பார்த்துட்டு மெய் மறந்து போயிடுறார். இந்த லங்கையோ நம்ம ராமர் ஜெயிக்க போறாருங்கிறார். அப்பேற்பட்டவன் ராவணன். ராவணன் சாதாரணப்பட்டவனே கிடையாது, பெரிய ஆள். ஆனால் டொயின்னு சரிஞ்சு விட்டான். ஏன்? மீட்டூ மூமெண்ட்ல மாட்டினான். கேரக்டர் சரியில்லை. எல்லா ப்ளஸ்ஸும் இருக்குது, படித்தவன், வீரன், சூரன், பராக்கிரமன் எல்லாம் இருக்கு. பெரிய ஜீரோ என்னன்னா
ஒரு பெண் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. கேரக்டர் ஜீரோ. சீதை கிட்ட தான் அப்படி நடந்தான்னு நினைக்காதீங்க. சீதை வாஸ் த லாஸ்ட், ஹி ஃபெயில்ட் மிசரபிளி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெண்களை சூறையாடி இருக்காங்கிறது ராமாயணமே சொல்றது. போகவதி புரி. போகன்னா என்ன? போகம்னா அனுபவிக்கிறது. வேற யாராவது சொல்லுங்களேன், வேற மீனிங். சரி, இப்போ நான் அந்த வரியை சொல்கிறேன், நீங்கள் இதுலேருந்து க்ளூ எடுத்துக்கணும். நான் அமிதாப் பச்சன் மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன், ஏதோ சொல்கிறேன். சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்யைஹி. சுரன என்ன? தேவர்கள். நரன கக கோ எழுந்து விடாதீங்க, மாடு கோ. போகி சர்ப்பம். போகவதிங்கிறது பாம்புகள் இருக்கக்கூடிய ஊர். இது ராமாயணத்தில் வரும். அங்கே தக்ஷகன் ஒரு பாம்பினுடைய பத்னி கிட்ட இவன் அபச்சாரப்படுத்திடுறான். ஹி வயலேட்ஸ் ஹர். ராமாயணத்தில் வரும். அதை தவிர்த்து திலோத்தமா, ரம்பா, வேதவதி, நேம விமன், 7 பெண்கள் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான். 8வது தான் நம்ம சீதை உயிர் போயிடுத்து. எல்லாம் இருந்தது. துரியோதனனுக்கும் வெரி டேலண்டட், பலசாலி. பீமனுக்கு சமமாக சண்டை போடணும்னா அவனுக்கு எவ்வளோ பலம் இருந்திருக்கோம் பாருங்க. கேரக்டர் இல்லை. ஒரு வீட்டு குலப்பெண், அவள் ஏதோ சிரிச்சுட்டாளாம், அதனால் வஸ்திராபகரணம். நம்மளும் தான் இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் கிச்சன்லேருந்து வரும்போது கீழே விழுந்துட்டா வழுக்கி. முதல்ல பேரனாக இருந்தவனு கக்கா பக்கான்னு சிரிச்சுவிட்டேன். இப்போ பாட்டி விழுந்துட்டாலே எலும்பு என்ன ஆகுமோ அப்படிலாம் ஒரு அது நேச்சுரல். யாராவது கீழே விழுந்துட்டா டக்கு நமக்கு சிரிக்க தான் தோணும். நம்ம சிரிக்கணும்னு சிரிக்கிறது இல்லை, நம்ம எண்ணமே அப்படி தான். திரௌபதி சிரிச்சுட்டா, அதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? திரௌபதி நீ பண்ணது தப்பு, இது ஒரு படித்த பெண் பண்ணுவதா, அவ்வளோ சொல்லியிருக்கலாமே ஒழிய சிரிச்சதுக்கெலாம் உட்காந்து புடவையெல்லாம் உருவ ஆரம்பித்தா வீடு வீடாக உருவிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லையா? இதுக்கெல்லாமா ஒரு அபச்சாரப்படுவது? துரியோதனனுக்கு கேரக்டர் இல்லை. ஆனால் சொல்கிறான், இந்த ஸ்பை ரொம்ப நன்னா ரூல் பண்ணிட்டு இருக்கான். சொல்கிறார்,